சாரி சாரி. சக்தி, உன்னோட தெய்வீக ஒளியை ஸ்டாப் பண்ண. டார்ச் லைட் ஆன்ல இருக்கு. ஓ குடு. ஓ மை காட், சிவாவும் சக்தியும் ஃபேக்டரிக்கு போயிட்டாங்க. ரெக்கார்ட்ஸ் தேடி அவங்க 2 பேரும் போயிருக்காங்க. அம்மா, அங்க போய் அவங்க என்ன பண்ண போறாங்க? அங்க அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு நான் ஒரு பாக்ஸ் வச்சிருந்தேன்ல, அந்த பாக்ஸ்ல சிவாவோட கடந்த காலம் மறைஞ்சிருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரிதான் அந்த ரூம்ல என்னோட கடந்த காலமும் மறைஞ்சிருக்கு. ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அங்க மறைஞ்சு கிடக்குது. இந்த குடும்பத்துக்கு தொடர்ந்து என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த உண்மை அங்க மறைஞ்சிருக்கு. இன்னி வரைக்கும் அந்த பாவத்துக்கு காயத்ரி அக்கா தான் காரணம்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தனோ அந்த உண்மை அங்க மறைஞ்சிருக்கு. எல்லா உண்மையுமே அந்த சிகப்பு ஃபைல்ல இருக்கு. அந்த ரகசியம் மட்டும் வெளியே வந்துருச்சுன்னு வெச்சுக்கோ கிரீஷ், அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். இத்தனை வருஷமா எந்த ரகசியத்தை நான் கத்தி காத்துக்கிட்டு வந்தனோ அது எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். என் கதை மொத்தமா முடிஞ்சிடும். சக்தி, அது லாக்கர். அதுல அந்த ஃபைல் இருக்காது. அங்க போய் தேடு. டாக்டர் சிவா, இங்க ரஞ்சனோட எந்த ஃபைலும் கிடைக்கலையே. சக்தி, அங்க போய் செக் பண்ணு. குட் ஐடியா. Oh my God! நான் இப்ப என்ன செய்வேன்? Oh my God! மாம், நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க ஒரு கால் பண்ண போதும், அவ சிவாவையும் சக்தியும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவா. அதுவும் இப்பவே. கால் பண்ணுங்க. Really? நீ என்ன முட்டாளா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னோட காட் கிட்ட சொல்லி நம்ம கம்பெனியோட முதலாளிய, அதுவும் எம்டிய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்ல முடியுமா? எதையாவது சொல்றதுக்கு முன்னாடி உன் மூளைய கொஞ்சமாவது யூஸ் பண்ணி தொலை. மொரமுண்ட மாதிரி இருக்க. நிஜமாவே நான் உனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தே ஆகணும். உண்மையாவே நீ என்னோட புள்ளதானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நான் பாட்டுக்கு உன்னை ஓனர் ஆக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த பார்மசிட்டிக்கல் கம்பெனிக்கும். ஆனா நியாயமா பார்த்தா நீ இருக்கியே நம்ம கம்பெனிக்கு பியூனாக கூட தகுதி இல்லாதவன். அடுத்த முறை வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி 10 முறை யோசிச்சு பேசு. நீ சொல்ல வரத இந்த மந்திராக்கு முன்னாடி சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சு பேசு. நான் முதல்ல கிளம்பணும். இல்ல மாம், நானும் உங்க கூடயே வரேன். ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போங்க.
நான் என்னோட கர்ம பலன்களை என் குழந்தைங்களுக்கு வர விட மாட்டேன். மந்திராவான எனக்கு எப்படி போராடணும்னு நல்லா தெரியும். நீ எனக்கு நாளைக்கு காலையில தான் தேவைப்படுவ. இப்ப நீ போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். அந்த ஃபைல்ல என்னெல்லாம் இருக்கோ அத பத்தி என்னால உன்கிட்ட கூட சொல்ல முடியாது கிரீஷ். ஏன்னா இந்த மந்திரா எப்பவுமே அவளோட நிழல கூட நம்ப மாட்டா. தன் குழந்தைங்களை மட்டும் நம்பிடுவாளா என்ன? டாக்டர் சிவா, அந்த ஃபைல் எப்படி இருக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல சக்தி, அந்த ஃபைல் ஒண்ணு என் ஃப்ரெண்ட் இல்ல. அந்த ஃபைல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐ மீன், இங்க எத்தனை பேர் வேலை பண்றாங்களோ அவங்க எல்லார் ஃபைல்ஸும் இங்கே தான் இருக்கு. இதுதான் அவங்க ரெக்கார்ட்ஸ். இங்க தான் எங்கேயாவது இருக்கும். அப்படியா? அப்போ யார் இந்த வால்ட்டை ஆர்கனைஸ் பண்ணாங்களோ முதல்ல அவங்களோட ரெக்கார்ட் நமக்கு இங்க தேவை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெவியா ஃபைன் போடணும். ஏன்னு கேக்குறீங்களா? இங்க சிஸ்டமே இல்ல. இங்க இருக்கிற ஃபைல்ஸோட நிலைமையை பாருங்க. நம்பரிங் சிஸ்டமும் இல்ல, எதுவும் இல்ல. அதோட எவ்வளவு டஸ்டியா இருக்குன்னு பாருங்க. நான் ஒன்னு சொல்லட்டா, இது வால்ட் இல்ல, இது ஒரு சக்கர வியூகம். இல்ல, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். இது உன்னுடைய முதல் அசைன்மெண்ட். அப்படின்னா நீ மெடிக்கல் காலேஜுக்கு போவல்ல, அங்க உனக்கு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. இதை உன்னுடைய முதல் அசைன்மெண்ட்டா நினைச்சுக்கோ. இப்ப நீ எல்லா ஃபைல்ஸையும் ஆர்கனைஸ் பண்ண. அப்புறம் நான் அதை பேசிஸா வச்சு நீ ஒழுங்கா பண்ணியா இல்லையாங்கிறத நான் செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த பேசிஸ்ல உனக்கு நான் மார்க் தரேன். 1 2 3 4 சக்தி ஸ்டார்ட் பண்ணு. மந்த்ரா, எங்க போற? அம்மா, என்னால அப்படி கைய கட்டிட்டு சும்மாலாம் உட்கார்ந்துருக்க முடியாதுமா. சிவா திரும்ப கிடைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியாவே இருக்காது. என்னால அப்படி இருக்க முடியாது. நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆனா சக்தி சிவாவோட இருக்கிற வரைக்கும் சிவாவுக்கு எதுவும் ஆகாது. ஆமா அம்மா, அததான் எனக்கு நானே புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? இன்னைக்கு மொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டுருச்சு. என்னால அமைதியா இருக்க முடியாது. அதோட சிவாக்கு நடந்ததையெல்லாம் பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, எனக்கு சிவாவை பத்தி மட்டும் கவலை இல்ல, சக்தியை நினைச்சும் கவலையா இருக்கு. சக்தியும் இப்ப நம்மளோட பொறுப்பு தானே இல்ல? நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சிவா இருந்த நிலைமைக்கு மறுபடியும் சக்திக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுடுச்சுன்னா என்னாச்சு சின்னண்ணி? என்னாச்சு அண்ணி? உங்க போனை பார்த்து வாயடிச்சு போய் நிக்கிறீங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் இல்ல. அது எப்படி எல்லாம் சரியா இருக்கும்? நான் ஒருவேளை சிவா எனக்கு போன் பண்ணிருப்பானோன்னு நினைச்சேன். அதனாலதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க அண்ணி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க அம்மா சொல்றத கேளுங்க. ஏன்னா சக்தி சிவாவோட இருக்கும்போது யாராலையும் அவனை எதுவும் செய்ய முடியாது.
சக்தி சிவாவோட இருக்கும்போது யார் அவனோட மோதினாலும் சரி அவங்க சுக்குநூறு ஆயிடுவாங்க. நீங்க தானே சொன்னீங்க அவ சிவாவோட சக்தின்னு. எங்க தேடுறது? இங்க எதுவுமே இல்ல. டாக்டர் சிவா, நாங்க 2 முறை பார்த்துட்டேன், அங்க எதுவும் இல்ல. டியர் சக்தி தேவி, நம்பிக்கையை இழக்கக்கூடாது, தைரியத்தை இழக்கக்கூடாது, நான் உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நீயே தப்பு பண்ற. இங்க பாரு, விடியறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் ஆகட்டும். டாக்டர் சிவா, அப்ப நீங்க எப்படி தைரியத்தை இழந்தீங்க? ஸ்டோர் ரூம்ல நான் அங்க உள்ள வந்தப்போ நீங்க டேபிள் மேல உட்கார்ந்திருந்தீங்க. டாக்டர் சிவா, உங்களை பார்க்கும்போது அது உங்களை மாதிரியே இல்ல. அப்ப உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னமோ வாழ்க்கையில நம்பிக்கையே இழந்துட்ட மாதிரி இருந்தது. வாழ்க்கையில தோத்த மாதிரி இருந்தது. ஏதோ வாழ்க்கையில நம்பிக்கை இழந்த மாதிரி இருந்தது. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க டாக்டர் சார், ப்ளீஸ், நான் சாக விரும்பல டாக்டர் சார். அது நீங்களா இருக்க முடியாது, அது வேற யாரோ தானே. அங்க நடந்த டென்ஷன்ல என்னால உங்ககிட்ட கேட்க கூட முடியல. டாக்டர் சிவா, சொல்லுங்க, ஸ்டோர் ரூம்ல நீங்க இருந்த நிலைமைக்கு அப்படி என்ன விஷயம் தான் காரணம்? மறுபடியும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டியா? வாயாடி. இப்ப நீ ரஞ்சனோட ஃபைல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. இது உன் அக்காவுடைய வாழ்க்கை பிரச்சனை. ஓகே? நான் சிவாவோட ரகசியத்தை எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வரணும்னு நினைச்சா இங்க என்னோட ரகசியம் எல்லாருக்கும் தெரியற நிலைமை வந்துருச்சு. சக்தி சக்தி சக்தி, இது எல்லாத்துக்கும் அந்த சக்தி தான் காரணம். நான் உன்னை விட மாட்டேன் சக்தி, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, இங்க ரஞ்சனோட ஃபைல் கிடைக்கவே இல்லை. தேவையில்லாத பேச்செல்லாம் விடு சக்தி, இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஆனா இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, வேற எதை பத்தியும் பேசாத. ஃபைல் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. போய் அதை தேடு. டாக்டர் சிவா, உங்க பேரு டாக்டர் சிவா கிடையாது, டாக்டர் தடுப்பானா இருக்கணும். நான் எது சொன்னாலும் தடுத்துட்டே இருக்கீங்க. முதல்ல இந்த ரஞ்சனோட மேட்டர் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களோட ஒரு குவிஸ் விளையாடுவேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங், எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ், எல்லா டைப் கொஸ்டின்ஸும் கேட்பேன். அப்ப நீங்க நான் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியே ஆகணும். ஓகே? உனக்கு மட்டும் என்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிட்டா என் ஃப்ரெண்டா இருக்கிறது மட்டும் இல்லை, என் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். இப்ப என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றேன்னா, என் வாழ்க்கையில எவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் உன் முன்னாடியே ஓபன் பண்ணிடுறேன். இப்ப நீ ஒரு ஃபைலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண, அதுதான் ரஞ்சனோட ஃபைல். ஏன்னா இது உன்னோட அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை. ஸோ ப்ளீஸ். சிவாவுடைய கிரகம் மாறுது. லக்னத்துல கோச்சாரம் 7ஆம் பாதத்துல இருக்கு. சிவாவுக்கு முழுமையான கல்யாண யோகம் உருவாகி இருக்கு. சிவாவுடைய சக்தி உன்னுடைய வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கதான் போறா. அவ உன்னுடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வருவா. அவ சிவாவுடைய வாழ்க்கையில சக்தியா வருவா. அதோட இத்தனை வருஷமா நீ செஞ்ச பாவங்களை அது அத்தனையும் வெளியில கொண்டு வருவா. என்ன ஆனாலும் சரி, அந்த ஃபைல் மட்டும் அவங்க 2 பேர் கைக்கும் கிடைக்கவே கூடாது. அப்படி நடந்தா என் வாழ்க்கையே நாசமாயிடும்.
என்னை விட்டு எல்லாமே போயிடும். பல வருஷமா புதைஞ்சிருக்க ரகசியம் வெளியில வரவே கூடாது. நான் அதை வெளியே வர விடவே மாட்டேன். நீ எதுக்காக இப்படி பண்ண மனோரமா? மாமாவும் அக்காவும் உனக்கு ஒரே ஒரு பொறுப்பு தானே கொடுத்துட்டு போனாங்க. இந்த சக்தியை பாத்துக்க சொன்னாங்க. அத கூட உன்னால செய்ய முடியல. நீ மேல போய் என்ன பதில் சொல்ல போற அவங்களுக்கு? எங்க வீட்டுக்காரர் சொல்றது சரிதான். நீ இருக்கியே சாப்பாட்டை மட்டும்தான் இனிப்பா செய்வ. ஆனா நீ பேசுறது ரொம்ப கசப்பா இருக்கும். அதோட இன்னைக்கு நீ சக்திய சொன்னதெல்லாம் ரொம்ப கசப்பா இருந்தது. நான் அப்படி சொன்னதால என்னால தூங்க கூட முடியல. அதுவும் எல்லாரும் முன்னாடி அப்படி சொல்லிட்டேன். இங்க பாருங்க சார், உண்மை என்னன்னா சிவாக்கும் சக்திக்கும் அஃபேர் இருக்கு. மாப்ள சொல்றது சரிதான். அதுக்கு ஆதாரம் நான் தான். மனோரமா, நீ தப்பான நேரத்துல தப்பா பேசிட்ட. சக்தி இருக்காளே, அவ என்ன நல்லாதான் இருக்கும். ஆனா சொல்ற முறை இருக்கு, எதுவுமே புரியாத மாதிரி வளைச்சு சொல்லுவா. என் செல்ல பொண்ணு சக்தி, என் சக்தி ரொம்ப சோகமா இருந்தானா இந்த சித்திக்கு நிம்மதியாவே இருக்காது. நான் போய் ஒரு முறை அவகிட்ட பேசுறேன். நான் அவகிட்ட போய் பேசுற வரைக்கும் எனக்கும் தூக்கம் வராது. எனக்கு நல்லா தெரியும் என்னோட சக்தி கூட அங்க முழிச்சுக்கிட்டு தான் இருப்பா. ரீமா நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருவா. அதுக்கப்புறம் மனோரமா, நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? அதுக்கப்புறம் உன் கூட குப்பை கொட்ட சக்தி மட்டும்தான் இருப்பா. அடியே மனோரமா, நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நீ எப்படி சக்தி மேல கோவப்படலாம்? இன் ஷார்ட், போய் அந்த வாயாடிய சமாதானப்படுத்தலாம். இன்னும் சில மணி நேரம் தான் நான் இந்த வீட்டுல இருப்பேன். ஒருவேளை சிவாவாலையும் சக்தியாலையும் எதுவும் செய்ய முடியலனா நான் இந்த வீட்டுல இருக்க போற கடைசி ராத்திரி இதுதான். அதுக்கப்புறம் நான் அந்த ரஞ்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மம்மி வராங்களா? சக்தி, என்ன செய்யறது? நான் என்ன செய்வேன்? ரெண்டு பேரையும் பாத்தியா? நான் தான் இங்க தூங்காம இருக்கேன். இதுங்க ரெண்டும் கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, அந்த ரஞ்சன் ஃபைல் மட்டும் கிடைக்கவே இல்லை.